தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாண்டியன் சார், இதில் 2 புள்ளிய பொன்னுல்சன் சார் கட்டமைக்கிறார் இல்லையா? ஒன்று, வலிமையான கூட்டணி, இன்டாக்டான கூட்டணி நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் இந்த சலசலப்பு அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் அல்லது அவருடைய கூட்டணி தலைமையில் நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் டாக்டர் ராமதாஸை எதிர்பார்க்கணும்? ஏன் அதற்கான விஷயத்தை செல்வ பெருந்தகை கூர்த்திட்டு விடணும்? 2 கேள்வி ரொம்ப நுட்பமான இடம் தானே இது. நிச்சயமாக. அதாவது முதல்ல இந்த காங்கிரஸ் விஷயத்தை ரொம்ப நேரம் பேசிட்டதுனால அதை சொல்லிடுறேன். 3 இப்போ முக்கியமான இந்திய அரசியலில் வந்து இந்த 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 3 தேசிய கட்சிகள், குறிப்பாக எல்லா தேசிய கட்சிகளும் பிஜேபி உட்பட ஒரு சுருங்கிக்கிட்டு இருக்க வர காலம். ஃபஸ்ட்டு அது வந்து காங்கிரஸுக்கு சேர்த்து சொல்கிறேன், அது பிஜேபிக்கும் உண்டு, குறிப்பாக சிபிஎம்முக்கும் உண்டு. அதாவது தேசிய கட்சிகள் இந்திய அளவில் சுருங்கிட்டு வருது. 2024லையும் அதனால தான் மோடி வந்து 240 சீட்டு வாங்கினா கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்க முடிஞ்சிச்ச ஒழிய இதில் அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வந்து இந்தியா லெவலில் இருக்குங்கிறத ஒரு பேக்ரவுண்டை நம்ம வச்சுக்கிட்டு தான் இந்த காங்கிரஸை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. அடுத்தது முக்கியமானது, தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்தில் இருந்து வந்து கலைஞர் எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து அப்போ கலைஞர் எதிர்ப்புங்கிறது வந்து திமுக எதிர்ப்பாக இருந்துச்சு. அது கலைஞர் இறந்ததுக்கப்புறம் அது வந்து மெல்ல 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 மாறி அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கரைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப வலிமையாக அதை எடுத்துகிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய லாவகத்தன்மை எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டணியை கையாள்வதில் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து தொடர்ந்து 19லேருந்து இப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா 19லேருந்து 2 பாராளுமன்ற தேர்தல், 1 சட்டசபை, பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி, அதெல்லாம் கூட நான் கணக்கில் எடுத்துக்கல. 2 பாராளுமன்றம், 1 சட்டசபை, இதில் வந்து பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. கூட்டணிக்கும் வெற்றி கொடுத்துருக்காரு. கூட்டணி கொடுத்துருக்கிற வெற்றியில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சிபிஎம் வந்து முதல் முறையாக ஜெயிச்சா கூட அடுத்த நாள் அந்த சீட்டை வாங்கிட்டு திமுக எடுத்துக்கிட்டு அம்போன்னு விடலை, சிபிஎம் திண்டுக்கல்லில் வச்சு திண்டுக்கல்லில் பிரமாதமான வெற்றியை எடுத்து கொடுத்தாங்க. அப்போ 9 சீட்டு 19ல் இதே காங்கிரஸுக்கு வாங்கி கொடுத்த திமுக 2024ல் 10 சீட்டு வாங்கி கொடுக்குது. அப்போ வளர்ச்சி தான் ஒவ்வொரு. அது சார் எனக்கு புரியுது சார். ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது இல்லையா? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கட்சி ஒரு குரலை உயர்த்துதுன்னா அதை டெல்லி தலைமை மறுக்கணும். ஏங்க நெருடலை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமையும் அமைதியாக இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் அமைதியாக இருக்குன்னா 2 பேருக்குள்ளே ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு தானே அர்த்தம்? இல்லை, நிச்சயமாக நடக்குதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதில் என்ன இப்போ எப்படி பார்க்கணும் அந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் காங்கிரஸை வந்து இந்திரா காந்தி காலத்தில், அடுத்து ராஜீவ்காந்தி காலத்தில், அடுத்து ராகுல் காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் எம்ஜிஆர், கருணாநிதி, மற்ற ஜெயலலிதா எல்லாரும் இருந்தப்போ எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா எம்பி தேர்தலில் நிறைய சீட்டு விட்டு கொடுப்பாங்க. யாருக்கு? காங்கிரஸுக்கு. எம்எல்ஏ சீட்டில் வரும்போது சீட்டையும் குறைச்சிருவாங்க, இதையும் பண்ணிவிடுவாங்க. அந்த அகில இந்திய தலைமை வந்து அவங்களுக்கு எம்பி மட்டும் வந்தால் போதுங்கிறதான். நீங்கள் கரெக்டாக 71, 80 வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். எப்படி எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 40 சீட்டுக்கு பாண்டிச்சேரி சேர்த்து எக்கச்சக்கமான சீட்டு கிட்டத்தட்ட 29, 30 கூட கொடுத்துருப்பாங்க. 10 சீட்டு தான் வச்சுருப்பாங்க திமுக, அதிமுக 2 கட்சியுமே. இது வரலாறு. அப்போ இந்த வரலாற்றிலேருந்து விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க உரிமை ஆட்சியில் பங்கு கேட்குறத நான் எதுக்கலை. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து ஏன்னா இவங்க வந்து போய் 2004 to 2014 வரை காங்கிரஸில் மந்திரி சபையில் இடம்பெற்ற கட்சி தான் திமுக. அதனால் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கிறதும் அவங்க கொடுக்கறதும் பிரச்சனையே கிடையாது, நமக்கு கிடையாது. இல்லை சார், அந்த இடத்துக்கே நம்ம போக தேவையில்லை. ஏன் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இப்போ செல்வ பெருந்தகையே வச்சுக்கோங்களேன், ராமதாஸ் விவகாரத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஸ்டாண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே ஒரு நெருடலை உருவாக்குறது. இன்டாக்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவ்வளவு தேர்தல் 2019 2026 தேர்தல் வரை சந்திக்க போகிற கட்சிகள் ஒன்றா இருக்கும் பொழுது ஏன் டாக்டர் ராமதாஸை உள்ளே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ தைலாபுரம் தோட்டத்திற்கு ஏன் செல்வ பெருந்தகை போகணும்? அப்போ திமுகவுக்கு எதிரான அல்லது திமுகவிலிருந்து விலகிய ஒரு கூட்டணியை, ஒரு அணியை கட்டமைக்கணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை விரும்புகிறாரா? அந்த கேள்வியை தான் பொன்னுல்சன் வைக்கிறார். இல்லை, நல்ல கேள்வி, நல்ல பதில். என்ன பதில்னா, ஏற்கனவே நானே இங்கே பேசியிருக்கேன். ராமதாஸ் இந்த கூட்டணிக்குள்ளே, திமுக கூட்டணிக்குள்ளே வரதுக்கு அவரும் விருப்பப்படுறாரு. திமுகவிலையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. விசிகாவிலையும் பல பேர் கூட இதில் ஆசைப்பட்டதெல்லாம் உண்மை. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் கல நிலவரம் வந்து மாறிடுச்சு. அதை சேர்க்கறதுனால உள்ள ஏன்னா அதாவது ராமதாஸ், அதாவது பாட்டாளி மக்கட்சியினுடைய எந்த பிரிவும் உடையாதப்ப இருந்த நிலைமையில் 19, 21, 24 3 எலெக்ஷன்லையும் திமுக வெற்றி பெற்றுச்சு அந்த ஏரியாவில்.
குறிப்பாக வட தமிழ்நாட்டில். அப்போ அது தேவையா தேவையில்லையாங்கிறத யார் ஒரு அரசியல் விமர்சகரும் பார்த்தாக்க அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 2 சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி உள்ள திராவிட இயக்க ஆய்வாளர்களாம் வந்து நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்லுவோம். அதில் எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. எனக்கு 54ல் இதே காமராஜ் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், இங்கே வந்து குடியாத்தத்தில் ஜெயிக்க வச்சவர், இங்கே ஜெயிச்ச காலம் உண்டு. அப்போ அதெல்லாம் கிடையாது, மாறிடுச்சு தமிழ்நாட்டில். இருந்தாலும் நிறைய கசப்பான அனுபவங்கள் திரும்பவும் பட்டிருக்காரு. அதை வந்து அவர் வந்து எடுத்து முன்னிலை வைக்கிறார். அதனால் அவர் வந்து கொள்கை அடிப்படையில் இந்த விஷயத்தை வந்து அவருக்கு திமுகக்குள்ளே இருந்தால் கூட இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. அங்கதான் பிரச்சனை இந்த வருது. கருத்தை மற்ற யாரும் சொன்னா பிரச்சனை கிடையாது. திருமாவளவனோடு பயணித்த ஒரு கட்சியிலுடைய எம்எல்ஏவாக இருந்த செல்வத் பெருந்தகை பேசுறதுன்னு இருக்குல்ல, அப்போ அவருக்கு ஏதோ ஒரு கேம் கட்டமைக்கிறாருன்னு அர்த்தம். அது இல்லை அவர் வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவர்களும் வன்னியர் சமுதாயமும் ஒன்றா இருக்கணுங்கிறதுல ஒரு ஆசையில் தான் அவர் அந்த இடத்த கொண்டு போகிறாரு. திமுக கூட்டணியில் கூட ஒன்று வந்தால் நல்லது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் தான் அவர் போகிறாரு. ஏன்னா இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற இந்த மாதிரி சிக்கலான ஒரு காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அவர் இதை போய் கை வைக்கிறாருனாக்கா அவர் எவ்வளோ தூரத்துக்கு அந்த தெளிவோடு தான் செய்கிறாரு. அதனால் தெளிவு இல்லாமல் செய்யலாம். அதே நேரத்தில் விசிக இந்த ஸ்டாண்ட் அதுதான் என்ன தெளிவுன்னு கேட்குறேன். இல்லை இது அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? அந்த தெளிவு திமுக கூட்டணியை உடைக்கணும் அல்லது வந்து தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுதா அல்லது வேற என்ன கேம்? இல்லை திமுக கூட்டணி இன்னும் கூடுதலாக வரணும். இப்போ தேமுதிக வர்றதை இந்த இருக்கிற கூட்டணி எல்லாம் விரும்புது அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக வந்து வெற்றி பெற்றுரும். ஏற்கனவே 2-3 தேர்தலில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு இருக்கிற கூட்டணி வச்சு. மேலும் ஒரு கட்சி வர்றது நல்லது. ஏன்னா அந்த பக்கம் அதை போயிடக்கூடாது. அந்த ஒரு ஓட்டுங்கிறது அங்கே போகும்போது ஒரு ஓட்டு, இங்கே வரும்போது 2 ஓட்டு ஆகிடும். அது அப்போ சின்ன ஒரு 4.43% ஓட்டு வாங்கின தேமுதிகவை சேர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறதுக்கு காரணம் இது மேலும் மேலும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஏன்னா அந்த பக்கம் போனிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே இருந்த கட்சி தான் தேமுதிக. அப்போ உங்கள் அனுமதியோட குறிக்கிடுறேன். ஆனால் நம்ம லாஜிக்காக யோசிச்சோன்னா ரீகன், இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா இது வெற்றி கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி. அடிஷனாக கமல் வேறு வந்துட்டார். இதில் எதையும் நாங்கள் இறக்க வேண்டாம், ஏற்ற வேண்டாம், எதுவும் வேண்டாம், அப்படியே இருக்குது. இதில் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி 10ல் கேட்குறாங்க, அத்தனை பேரும் கேட்குறாங்க வைகோலேருந்து. அந்த நேரத்தில் இன்னொரு கட்சிக்காக கூட்டணியில் இருக்கிற இணை கட்சி எதுக்காக முயற்சி செய்யணும்? திமுக முயற்சி செய்தால் லாஜிக்கு. இணை கட்சி எதுக்காக? இது ஏற்கனவே நீங்கள் சீட்டு கூட கேட்டுக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்தாருன்னா குறையும் சீட்டு. ஆனால் வெற்றி கூட்டணி தான். அப்போ என்ன வருதுன்னா நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்றாங்களோ, இந்த 2 துருவங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துல இருக்கணும்னு விரும்புறாங்களோ. ரொம்ப நல்ல இடம் தானே சார்? நல்ல இடம் தான். நிச்சயமா அப்படி நடக்காது சார். காங்கிரஸும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். ராமதாஸ் இப்போ இன்றைக்கு நிலைமையில ராமதாஸ் உள்ள வர்றது இல்ல சார். அதுதான் அங்க அவர் என்ன சொல்றாரு, இல்ல பொன்னியின் சார் என்ன சொல்றாரு, ஏற்கனவே கமல்ஹாசன் உள்ள வந்துட்டார் இல்லையா, அப்போ இன்னமும் கூடுதலான பலம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா ஏன் டாக்டர் ராமதாஸ் தேவை உங்களுக்கு? ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் வந்து வந்தாருன்னா விசிகாவும் பாமகவும் ஒரு ஜெல் ஆகுவாங்க, அது சமூக ரீதியாக ஒரு பெரிய பலத்தை உருவாக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் டாக்டர் ராமதாஸ் இதுவரை வைக்கவே இல்லையே சார். இல்லை சார், அவர் கடந்த காலத்தில் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருந்தாரோ அதே நிலைப்பாடு தானே இருக்கிறாரு. நான் ஏன் ஃபஸ்ட்டு இங்கேயே ஒரு 15 நாளைக்கு முந்தைய இப்படி பேசுகிறேன் அப்படின்னாக்கா, பிஜேபியோட அன்புமணி இருக்கும் பட்சத்தில் ராமதாஸுங்கிறவர் பிஜேபி போன 24ல் அது மாதிரி எனக்கு என்ன அறியாமல் என்னை வந்து கிட்டத்தட்ட இருட்டில் வச்சு தான் அந்த அலைன்ஸ் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் உடையறத்தில் பல காரணத்தில் இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ ஒரு பிஜேபியை வீக்கன் பண்ணுறதுக்கு ஒரு பிரிவு கிடைக்கிது. இது வந்து நிறைய ஓட்டு உள்ள பிரிவுன்னு நான் ராமதாஸ் ஒத்துக்கலை. ஆனால் ஏதோ சம்திங் உடைக்க முடியும் அவரால் அப்படின்னாக்கா அதை ஏன் சேர்த்துக்க கூடாதுங்கிறதால தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க சார், அவங்களுக்கு தான் கட்சி சின்னம் அப்படின்றாங்க சார். பெரும்பாலான 90% மேலான நபர்கள் அன்புமணி ராமதாஸ் கூட தானே இருக்கிறாங்க. அதுவே ரீசன் கிடையாது சார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் தேசிய கூட்டணியில் சேர்ந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியோட இன்னொரு விங்கு தானே தேர்தல் ஆணையம். அதனால் அது வந்து கொண்டு கொடுக்குறதுல பெரிய ஆட்சேபனை இதே கிடையாது. அதனால அதில் நம்ம போய் ரொம்ப ஆச்சரியப்படணும்னா ரொம்ப விவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவங்க தான் அங்கே தான் கொடுப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இங்கே எங்கே முக்கியம்னு கேட்டிங்கனாக்கா 50% தாண்ட போகிறது திமுக கூட்டணி. அங்கே தான் முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 29-31 நோக்கி முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு இருக்காரு. இப்போ மிச்சம் இருக்க 45% தான் 3 அணி பிரிக்க போகுது. அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சார் அதான் இங்கே வந்து பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து நிச்சயமாக முதல்வர் வந்து வெளில விட மாட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி 10 பேர் வந்தால் கூட இங்கே இது நடக்காது. ஃபஸ்ட்டு அது நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ளே அந்த இது வந்துடும், அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அந்த மேட்டரே கிடையாது.
ராமதாஸ் மேட்ரு இப்போக்கி வந்து அது பெண்டிங்கில் தான் இருக்கும். அது வந்து முடியாது நிச்சயமாக. இப்போக்கி திமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்பு வந்து மிக குறைவு இருந்துச்சு, இப்போ குறைவு ஆகிட்டே இருக்குதான். அதில் தான் ஒரு பிரச்சனை. தேமுதிக திமுகவுக்கு வரப்போதா இல்லையாங்கிறது மட்டும்தான் பாக்கி இந்த தேர்தலில். திமுக பொறுத்தவரை நீங்கள் வந்து 35% திமுக ஓட்டு மட்டுமே இருக்கிற ஒரு நல்ல வலிமையான இடத்துல வந்துட்டார். அதுதான் இவர் எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் 8% தான் இந்த கூட்டணியெல்லாம், 8லேருந்து 10 கூட வச்சுங்க. அதனால தான் 45 வருது. அது வந்து இந்த மற்ற விஷயங்களை எடுத்துகிட்டு போகிற அந்த முதல்வருடைய அந்த போக்கு வந்து 50 தாண்டி 55 அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வரப்போகுதுன்னு சொல்லலை. மிச்சம் இருக்க 45 3 பேர் பிரிச்சுக்க போகிறாங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் தேர்தல் இந்த அலைன்ஸு எல்லாமே இன்னும் 1 மாதம் பேச வேண்டிய காலகட்டம் நெருங்கிடுச்சுங்கிறத என்னுடைய பாயிண்ட். பாண்டியன் சார், உங்களுடைய கருத்து. சில நாட்களுக்கு இது போகுமே ஒழிய பெருசாக இதில் ஒன்றும் காங்கிரஸோ இல்லை ராமதாஸ் விஷயமோ இல்லை இதுவோ வந்து வெறுகு இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அடுத்த சில நாட்களில் வந்து கூட்டணி வந்து திமுக பொறுத்தவரை ரொம்ப இன்டாக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் முடித்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. எல்லாமே அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்தவரை எல்லா சோர்ஸ்லையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக போயிடும். அந்த பக்கம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து குறைச்சலில் 3 பேர் போட்டிடுறதுங்கிறது வந்து பெரிய விஷயங்கிறதா இதில் முக்கியமான விஷயம்.